welcome back to my YouTube channel. First day பாத்திருப்பீங்க நான் எங்க அப்படி போயிட்டு இருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா it's an Outstation Bridal event. எங்க அப்படி யார் ரெடி பண்ண போறேன்னு பார்க்கிறதுக்கு without further delay let's get the video. சொன்ன மாதிரி இட்ஸ் பிரைடல் ஈவென்ட் தான். இந்த தடவை நான் சென்னையில இருந்து கேரளா டிராவல் பண்ணி ஒரு பிரைடல் ஈவென்ட்க்கு வந்திருக்கேன். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் அவுட் ஸ்டேஷன் பிரைடல் புக்கிங். மார்னிங் 5 o'clock ரெடி ஆகி என்னோட பிளேஸ்ல இருந்து பிரைடோட பிளேஸ்க்கு போயாச்சு. which she arranged a room for me separately. அங்க இருந்து பிரைட் இருக்கிற மண்டபம் கொஞ்சம் தூரத்துல. சோ மார்னிங் எல்லாம் இங்க வந்து பிரைட் ரெடி பண்றதுக்கு வந்தாச்சு. இந்த அப்பவே பிரைட் ரொம்ப ரெடியா இருந்தாங்க. அப்படியே அவங்க உட்கார வச்சு we just started with our hair preparation. இந்த தடவை விஜயக்கா was there with me for assisting. கம்ப்ளீட்டா சின்ன சின்ன help and hair preparation இதெல்லாம் விஜயக்கா பாத்துட்டாங்க. Simultaneously I was doing her skin preparation and makeup. Between இவங்க தான் என்னோட பிரைட் சுஷ்மிதா. இவங்க அவங்களோட வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் இந்த ரெண்டு ஈவென்ட்டுமே என்ன புக் பண்ணிருந்தாங்க. சுஷ்மிதா அவங்களோட ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் என்கிட்ட ஸ்டார்ட் பண்றப்போ she was very clear that she needed subtle and skin like base makeup. எனக்கு ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரி எதுவுமே வேண்டாம், என்னோட ஸ்கின் லைக் பேஸே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்க சொன்னதை நம்ம அப்படியே செய்யணும்ல. சோ அதுக்கு அவங்களோட அண்டர் டார்க்னஸ் மட்டும் நான் நல்லா கவர் பண்ணிட்டு மத்தபடி அவங்க பேஸா அவங்க நெக் கலரோட மேட்ச் பண்ற மாதிரி பாத்துக்கிட்டேன். இவங்களுக்கு ஒரு அழகான டெம்பிள் வெட்டிங் இங்க ரெடியான இடத்துல இருந்து பக்கத்துலயே குருவாயூர் டெம்பிள்ல வெட்டிங் பிளான் பண்ணிருந்தாங்க. அங்க கொஞ்சம் காத்தும் கம்மியா இருக்கும், அட் த சேம் டைம் கிரௌடும் ஜாஸ்தியா இருக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் லாங் ஸ்டேவா இருக்கணும் அப்படின்றது தான் கோல். டெம்பிளுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்க மண்டபத்துல சில ரிச்சுவல்ஸ் இருந்துச்சு. அந்த மண்டபத்துல சுத்தமா காத்து இல்ல. பட் ஸ்டில் இந்த மேக்கப் 6 hours இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்புவீங்களா? அவ்வளவு ஸ்வெட் ஆகியும் கொஞ்சம் கூட மேக்கப் எங்கேயுமே மூவே ஆகல. அந்த அளவுக்கு இந்த பேஸை நான் ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கேன். இந்த பிரைட் சுஷ்மிதா 2 months முன்னாடியே அவங்களோட வெட்டிங்க்கு என்ன புக் பண்ணிருந்தாங்க. அதுல இருந்து சின்ன சின்ன விஷயம் கூட நாங்க பார்த்து பிளான் பண்ணிருந்தோம். நெயில்ஸ், ஜடை, ஒட்டியானம், ஃப்ளவர்ஸ் அப்படி இப்படின்னு lots of confusion and discussion. At last அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி அந்த டே வந்து அவங்கள பார்த்து ரெடி பண்றப்போ it was very very satisfying for me. அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிருந்தாலும் நேர்ல அவங்கள பார்த்து okay சுஷ்மிதா what's your concern about makeup என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேக்குறப்போ she was like உடனே உங்களுக்கு எது நல்லா இருக்கும்னு தோணுதோ அதுவே பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றப்போ எந்த அளவுக்கு அவங்க ட்ரஸ்ட் பண்ணி புக் பண்றாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. மேக்கப் வைஸ் அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை throughout the makeup process. I was like keep on checking with her ஓகேவான்னு திரும்பவுமே she was like உங்களுக்கு எது நல்லா இருக்கும்னு தோணுதோ அதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரைட் சொல்றதுல ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி சொல்றப்போ ஓகேடா அப்படின்னு சொல்லி ஃபுல் கிரியேட்டிவிட்டியை போட்டு அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி இந்த ஹோல் லுக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்தாச்சு. இவங்க ஒரு கேரளா பிரைட் அப்படின்றதுனால கண்டிப்பா அவங்க அட்டாருமே கேரளா சாரியா தான் இருக்கும். ஒரு கேரளா சாரி லுக் அண்ட் செகண்ட் சாரி இது ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஐஸ் போகணும் அப்படின்றதா விஷயம். சோ அதுக்கு பிரவுன் பேஸ்ட் ஐஸ்ல கோல்டன் கைண்ட் ஆஃப் ஷிம்மர்ஸ் போட்டு பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தோம். எனக்கு எப்பொழுதுமே மேக்கப் ப்ராசஸ்ன்னு வரும்போது பேஸ் மேக்கப்பை குவிக்கா பண்ணிட்டு இந்த ஐ மேக்கப்னு வரப்போ நான் டைம் எடுத்து பண்றதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஐ மேக்கப்ல சின்ன சின்ன விஷயம் பண்ணா கூட அது ரொம்ப அழகா தெரியும் எப்பொழுதுமே. சோ அதனால குட்டி குட்டி திங்ஸா பார்த்து ஆட் பண்றப்போ அது கொஞ்சம் டைம் கன்சப்ஷனா இருக்கும். அட் த சேம் டைம் ஹோல் லுக் வைஸ் ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி தான் ஒரு கோல்டன் கலர் ஷிம்மர் கூட ஒரே ஒரு பிக்மெண்டா போகாம 2-3 கோல்ட்ஸ் அண்ட் காப்பர்னு மிக்ஸ் பண்ணி போடுறப்போ இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் கிடைக்கும். அந்த மாதிரி சில பல கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பிரவுன் ஷேட்ல தென் கோல்டன் ஷிம்மர்ஸ் வச்சு சுஷ்மிதாக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஐ பண்ணிருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப ஸ்கல்ப்டடான ஒரு ஃபேஸாவோ இல்ல அந்த மாதிரி எதுவுமே காட்டாம ஈவன் அவங்க ஐப்ரோஸ் கூட ரொம்ப நேச்சுரலா பண்ணிருந்தது. அவங்களுக்கு கொஞ்சம் தின்னான ஐப்ரோஸ் தான், கொஞ்சம் டிஃபைன் பண்றதுக்காக அங்க எங்கன்னு ஃபில் பண்ணமே தவிர்த்து ரொம்ப கூட என்ஹான்ஸ் பண்ணல. அந்த அளவுக்கு we just kept everything very simple throughout the event and throughout the travel. இவங்களும் சரி அவங்க அங்கிளும் சரி they made sure that we are comfortable. நாங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோம் எல்லாமே ப்ராப்பரா இருக்கா இவங்களுக்கு அப்படின்னு they just keep on checking with us. தேங்க்ஸ் சுஷ்மிதா இந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு கேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு மேக்கப் வந்து முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன டச் அப்ஸ் லைக் ஐலைனர், காஜல் இந்த மாதிரி சின்ன சின்ன டச் அப் மட்டும் தான் இருந்தது. இவங்களுக்கு ஓரளவுக்கு விங் லைனர் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். பிகாஸ் ரொம்ப டிராமாட்டிக்கா கண்டிப்பா அவங்க எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும். ஸோ அதனால இந்த ஐலைனர் பார்ட்டு ரொம்ப மினிமலா வச்சுக்காச்சு. Then I came to the process of hairdo. இந்த hairdo பார்ட்டுக்கு வரப்போ there is a குட்டி டிஸ்கஷன் என்ன மாதிரி hairdo போலாம் அப்படின்னு. என்ன மாதிரி ஹேர் போனாலும் இவங்களுக்கு சைட்ல கொஞ்சம் ஹேர் விடுறப்போ அது ஃபேஸ் ஃபேமிங்க்கு பெட்டரா இருக்கும் அப்படின்றது என்னோட சஜஷன். அண்ட் வேரியஸ் பார்ட்டிஷன் வச்சு பார்த்தோம். நோ பார்ட்டிஷன் லுக் பார்த்தோம். தென் சைட் பார்ட்டிஷன், ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் வைக்கிறப்போ அட்லாஸ்ட் எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன்.
சஜஷன் கேட்கறப்போவும் உங்களுக்கு என்ன இந்த ஹோல் லுக் வைஸா பாக்குறப்போ எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியும்ல, அதையும் நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு ஒரு குட்டி காஃபி பிரேக் அப்புறமா ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் திஸ் ஹேர் டோ. இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் நிறையவே ஃப்ரண்ட்ல இருந்து பேபி ஹேர் இருந்துச்சு. ஆக்சுவலி அதை கவர் பண்ணி தெரியாம ஒரு முகூர்த்தம் பிரைட் பண்றது அப்படின்றதே ஒரு டாஸ்கா இருந்துச்சு. அண்ட் இவங்களுக்கு டென்சிட்டியும் கொஞ்சம் கம்மி. நம்ம ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் எடுத்து நிறைய வால்யூம்காக நிறைய கோம் பண்ணி கிரவுன் ஏரியால ஓரளவுக்கு ஒரு ஹம்ப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஹேரும் ட்விஸ்ட் டபுள் ட்விஸ்ட் போய் பண்ணிருந்தோம். அண்ட் பேக்ல இருக்க ஃபுல் ஹேரை ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் ஜடை போட்டு அதுல நேச்சுரல் ஃபிளவர்ஸ் லைக் மல்லிப்பூ அந்த மாதிரி வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிடலாம் அப்படின்றதான் ஐடியாவே. அண்ட் ஐ திங்க் கண்டிப்பா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்றப்போ கேரளா பிரைட் அவங்க அட்டையர்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படி ஸோ கடன்னு பின்னாடி இருக்க ஜடைய ஃபுல்லா பின்னிட்டு அதுல இந்த மாதிரி ப்ராப்பரா ஒரு ஃபிளவர்ஸை ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபிளவர்ஸை கரெக்டா செக்யூர் பண்ணோம் பிகாஸ் இட் ஷுட் லாஸ்ட் த்ரூ அவுட் த ஈவெண்ட். தென் இந்த ஜுவல்லரி போடுற ப்ராசஸ் அண்ட் லாஸ்ட் ஃபைனல் டச்சஸ் அப்படி இப்படின்னு we just took another 15 minutes to complete this whole look. Lipstick wise I just want to be very subtle. At the same time it should suit for the second attire too. என்ன அளவுக்கு செகண்ட் காஸ்டியூம் சேஞ்ச் பண்றப்போ டைம் இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் செட்டிலாகவும் இருக்கணும், அட் சேம் டைம் செகண்ட் சாரிக்கும் கண்டிப்பா செட் ஆகணுன்ற மாதிரி அந்த ஷேடை வந்து போட்டு இந்த ஹோல் லுக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிரைடை ரெடி பண்ணி போட்டோ ஷூட்ஸும் எடுத்துட்டு அண்ட் அவங்களோட மார்னிங் ரிச்சுவலுக்கு உட்கார வச்சாச்சு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகுது அப்படின்னு, பட் ஸ்டில் அந்த மேக்கப் மூவே ஆகல. அதே மேக்கப்போட தான் எந்த ஒரு டச்சஸும் பெருசா இல்லாம அப்படியே we just travel to குட்டிபுரம் for her second event which is reception. அந்த மேக்கப் அங்க போயும் அப்படியே தான் இருந்துச்சு. குட்டிபுரம் was really very very adventurous. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈவென்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போதே சூப்பர் ஃபீவர். அதே ஃபீவரோடய I just traveled குட்டிபுரம் அண்ட் அங்க வந்து 6 லக்கேஜஸ் கேரி பண்ணிட்டு we just walked throughout like அவங்களோட ஃபுல் எங்க வீடோ அது வரைக்கும் நாங்க நடந்து போனோம். அங்க போன உடனே we just started our work. இந்த ரிசப்ஷன் ரொம்ப சிம்பிளா அவங்க வீட்லயே நடக்குது. ஸோ அதனால ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஹேர் வைஸ் ரொம்ப பெருசா எதுவுமே கிடையாது. ரொம்ப ஹரிபரி 20-25 மினிட்ஸ்ல இந்த ஹோல் லுக்கும் பண்ணிருந்தோம். ரொம்ப ஹரிபரியில பண்ணனால ப்ராப்பர் டைம் இல்ல ஃபிலிம் பண்றதுக்கு. அட் த சேம் டைம் somehow we just managed to complete this whole look. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு just let me know in the comment section. Bye bye, we'll meet you all next vlog.